அனைவருக்கும் வணக்கம். மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு, எவ்வளவு சம்பாதித்தாலும் வீட்டில் பணம் நிற்க மாட்டேங்குது, தங்க மாட்டேங்குது, சேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை நீங்கள் உங்கள் பீரோவில் வைங்க. பணம் உங்களை தேடி வருங்க. பணம் உங்களுக்கு தங்கும். இந்த நாளையும் சரி, இந்த பொருட்களையும் சரி நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல முறையில் வருமானம் பெருகுங்க. இதை பற்றிய தகவலை தொடர்ந்து பார்க்கலாம். வாராகி அன்னை வழிபாடு அப்படின்னு பார்த்தோமாவே பஞ்சமி திதி தாங்க. இந்த பஞ்சமி திதி வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி, மாதத்தில் 2 பஞ்சமி வரும். அதுவும் வரக்கூடிய நாளை பொறுத்து அதற்குரிய பலனும் மாறுங்க. இந்த முறை வந்திருக்கக்கூடிய பஞ்சமி திதியானது பல விசேஷங்களை கொண்ட ஒரு நாள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த திதியானது எந்த நேரத்தில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை, அதாவது 13/2/2024 செவ்வாய்க்கிழமை இரவு 8:35 ஆரம்பித்து நாளைய தினம் புதன்கிழமை மாலை 6:30 வரைக்கும் இந்த வளர்பிறை பஞ்சமி திதி இருக்குங்க. இன்றைக்கி நாளில் நமக்கு மாசி மாதத்தின் முதல் நாள் அப்படின்றதுனால விஷ்ணுபதி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தினத்தில் வந்திருக்கக்கூடிய பஞ்சமி திதியானது ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த நாளில் பஞ்சமி திதி வழிபாட்டோட பெருமாள் வழிபாட்டையும் நம்ம செய்யும் பொழுது நல்ல பலனை பெற முடியும். அதே போல தான் நாளைய தினம் மாசி மாதத்தின் புதன்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த திதியானது வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் சரஸ்வதி தாயாரையும் சேர்த்து நம்ம வணங்கும் பொழுது நமக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. செவ்வாய்க்கிழமை நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா இரவு நேரத்தில் நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம். நாளைக்கு புதன்கிழமை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா மாலை 6:30 இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சுருங்க. பணவரவுக்கு பஞ்சமி திதி வழிபாடு நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த வழிபாடு செய்கிறதுக்கு நமக்கு வாராகி அன்னையுடைய திருவுருவ படம் அப்படி இல்லைன்னா சிலை இருந்தால் அதை வைத்து செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 5 முகம் கொண்ட ஒரு பஞ்ச தீப விளக்கை ஏற்றி வச்சு அதையே நீங்கள் வாராகி அன்னையாக பாவித்து வழிபாடு செய்யலாங்க. நமக்கு பணம் சேரணும், நகை சேரணும், செல்வம் சேரணும் அப்படிங்கும் பொழுது நம்ம வாராகி அன்னையை வளர்பிறை பஞ்சமி திதியில் வழிபாடு செய்யலாங்க. நமக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை குறையணும், எதிரிகள் தொல்லை தீரணும், பீடை பிணிகள் போகணும் அப்படின்னா நம்ம தேய்பிறை பஞ்சமி திதியில் வாராகி அன்னையை வழிபாடு செய்யலாம். அப்படி செய்யக்கூடிய இந்த வழிபாடானது நம்ம பணவரவிற்கு நாளைய தினம் செய்ய போகிறோம் இல்லைங்களா. படமாக இருந்துச்சு அப்படின்னா வாராகி அம்மாவுக்கு செவ்வரளி மாலை அப்படி இல்லைன்னா செம்பருத்தி பூக்களை நீங்கள் சூட்டலாம். தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அந்த விளக்குக்கு நீங்கள் பூக்களால் அலங்காரம் செஞ்சுடுங்க. நெய்வேத்தியமாக நீங்கள் கிழங்கு வகைகள் வைக்கலாம், மாதுளை முத்துக்கள் வைக்கலாம், பானகம் நீங்கள் தயார் செய்து வைக்கலாங்க. இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் தீபம் எல்லாம் ஏற்றி வச்சுடுங்க. நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க. அது காம்போடு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய வெற்றிலையாக இருக்கணும். ஓட்டையோ பழுதோ இருக்கக்கூடாதுங்க. நல்ல வெற்றிலையாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு ஈரம் இல்லாமல் நீங்கள் துடைச்சிட்டு வாராகி அம்மா முன்னாடி நீங்கள் இந்த வெற்றிலையை வச்சிடுங்க. அந்த வெற்றிலையில் நீங்கள் வைக்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, 5 ரூபாய் நாணயம் ஒன்றே ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஏலக்காய் வச்சுக்கோங்க, 2 கிராம்பு வச்சுக்கோங்க, சின்னதாக ஒரு துண்டு பச்சை கற்பூரம் வச்சுக்கோங்க. இதை எல்லாமே நீங்கள் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு வெள்ளை நிற நூல் எடுத்து கொஞ்சமாக மஞ்சளில் தேய்ச்சி நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. மஞ்சள் நிற நூல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையே கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த வெற்றிலை என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் மஞ்சள் தேய்த்து வச்சுருக்கிற நூலை நீங்கள் இந்த பொட்டலம் மாதிரி நீங்கள் கட்டணுங்க. இந்த நூலை கட்டும் பொழுது நீங்கள் 5 முடிச்சு போட்டு தான் கட்டணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த வெற்றிலையில் இருக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே கீழே விழக்கூடாதுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் பொட்டலம் கட்டிக்கலாம். இந்த முடிச்சை நீங்கள் படம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா வாராகி அன்னையின் பாதத்தில் வைங்க. தீபம் ஏற்றி வச்சுருக்கிறீங்க, பஞ்சமுக தீபம் ஏற்றி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த தீபத்தின் கீழ்ப்பகுதியில் நீங்கள் இந்த பொட்டலத்தை நீங்கள் வச்சிடலாம். இதை வச்சுட்டு நீங்கள் இப்படி வேண்டுதல் வைக்கலாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தட்டுப்பாடு நீங்கணும், பணப்பிரச்சனை தீரணும், பணத்தடை உடையணும், இந்த மாதிரி பணத்திற்கு உண்டான என்ன தேவைகள் இருக்குதோ
அதை வந்து நீங்கள் மனதார வேண்டி வாராகி அன்னையிடம் இந்த வேண்டுதலை நீங்கள் வைக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் ஓம் வாராகி தாயே போற்றி, ஓம் வாராகியே போற்றி இந்த நாமத்தை வந்து நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யலாம். அதுக்கப்புறமா இந்த வெற்றிலை முடிச்சை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த முடிச்சை எடுத்துகிட்டு போய் நீங்கள் அப்படியே பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் வச்சிடுங்க. இந்த பரிகாரத்தை வந்து நாளைய தினம் மட்டும்தான் செய்யணுமா, மற்ற நாட்களில் நம்ம செய்யக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா, வாராகி அன்னையை நினைத்து எப்பொழுது வேண்டுமானாலும் வளர்பிறை பஞ்சமி திதியில் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாங்க. இந்த முடிச்சை வந்து நீங்கள் அடிக்கடி மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நல்லா காஞ்ச வாட்டி இந்த வாசமெல்லாம் போயிடுது இல்லைங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு புதன்கிழமை நாளாக பார்த்து மறுபடியும் இந்த முடிச்சை நீங்கள் தயார் செஞ்சு வாராகி அன்னைக்கு முன்னாடி நீங்கள் வச்சுட்டு வழிபாடு செஞ்சு மறுபடியும் இந்த முடிச்சை வந்து நீங்கள் உங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம். இப்படி நீங்கள் இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து இந்த பொட்டலத்தை நீங்கள் உங்கள் பணப்பெட்டியில் வைக்கும் பொழுது, அதுவும் வாராகி அம்மாவை வேண்டி வைக்கும் பொழுது உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு அப்படின்றது ஒன்று வரவே வராதுங்க. பணப்பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. இந்த வழிபாட்டு முறை ரொம்பவும் சக்தி வாய்ந்த வழிபாடுங்க. இதில் சேர்த்து இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே பண ஈர்ப்பை சேர்த்து கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பண ஈர்ப்பு தன்மை அப்படின்றது இருக்குங்க. பணம் நகை எல்லாமே உங்களுக்கு சேரத் தொடங்கும். இதை நீங்கள் மாற்றி மாற்றி வச்சிட்டு வர 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 உங்களுக்கு ஒரு நல்ல பணவரவு அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்குங்க. இதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமுமே தேவையில்லை. இதனால் வந்து நமக்கு மகாலட்சுமி தாயாரோடைய அருளும் குபேரருடைய அனுகிரகமும் நமக்கு வந்து நிறைய கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய இந்த பரிகாரம் வந்து நமக்கு பணவரவிற்கான நல்லதொரு பலனை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும்னே சொல்லலாங்க. இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் நாளைய தினம் மாலை நேரத்துக்குள்ளே நீங்கள் எந்த நேரத்தில் வேணுனாலும் செய்யலாம். புதன்கிழமை நாட்களில் நீங்கள் வாராகி அன்னையை வழிபட்டு எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாங்க. இதை வந்து யாருமே தவற விடாதீங்க. இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் சேர்த்து பொட்டலம் கட்டி வைக்கும் பொழுது உங்கள் வீட்டில் பணவரவிற்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தாங்க உண்மை. எப்பொழுதுமே வாராகி அன்னையை நம்பி வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நம்மை வந்து எப்பொழுதுமே கைவிட மாட்டான் அப்படின்றது தாங்க உண்மை. நீங்கள் வாராகி அம்மாவை வழிபட்டு இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுது நீங்கள் எந்த மாதிரியான வேண்டுதல் வைத்து இந்த வழிபாட்டை செய்கிறீங்களோ அந்த வேண்டுதல்ங்கிறது நிச்சயம் நடக்குங்க. இதை வந்து நீங்கள் மறந்துடாதீங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த தகவலை பற்றி சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள். நலமுடன் வாழலாம், நல்லதே நடக்கும். நன்றி.